அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, பலகீனமான ஈமான், குறைவான இறை நம்பிக்கையின் அடையாளங்கள், மனதில் தோன்றும் பதட்டம், மன அழுத்தம் போன்றவற்றை குறித்து அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். என் அடியார்களே, என் அடியார்களே, என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல் குர்ஆன் சூரா 39 வசனம் 53. அகிலங்களின் அருண்கோடை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரா நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப், ஹதீஸ் எண் 5641. அபுல் கவ்ரா அஸ்ஸாதி ரலியல்லாஹு அன்னவர்கள் கூறினார்கள், நான் ஹஸ்ரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்னவர்களிடம், அல்லாவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து நீங்கள் என்ன மனனம் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லாவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து நான் மனனம் செய்திருப்பது இதுதான்: உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒன்றை விட்டுவிட்டு உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத ஒன்றின் பக்கம் திரும்பிக்கொள். ஏனெனில் உண்மை, சத்தியம் மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தரும். பொய்யோ சந்தேகத்தையும் மனக்குழப்பத்தையும் நிம்மதியின்மையையும் தரும். அறிவிப்பாளர் அபுல் கவ்ரா அஸ்ஸாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரா நூல் திர்மிதி ஷரீஃப், 2518 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். அறிவிப்பாளர் ஜைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்னவர்கள் கூறினார்கள், நான் ஒரு போரில் கலந்து கொண்டிருந்தேன். அப்போது அப்துல்லா இப்னு உபை என்பவன் தன்னுடன் இருந்தவர்களை நோக்கி, அல்லாவின் தூதருடன் இருப்பவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள். செலவு செய்வதை நிறுத்தினால் அவர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் என்றும், நாம் அங்கிருந்து மதினாவிற்கு திரும்பிச் சென்றால் நம்மில் கண்ணியமானவன் இழிவானவனை வெளியேற்றுவான் என்றும் சொல்ல கேட்டேன். நான் இதனை என் தந்தையின் சகோதரரிடமோ அல்லது அறிவிப்பாளர் சந்தேகத்துடன் சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினேன். அவர்கள் அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை கூப்பிட்டு வரச் செய்தார்கள். நான் அவர்களிடம் நடந்ததை கூறினேன். அதன் பிறகு அல்லாவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துல்லா இப்னு உபை மற்றும் அவனது தோழர்களுக்கு ஆள் அனுப்பி வரவழைத்தார்கள். அவர்கள் அவ்வாறு தாங்கள் சொல்லவில்லை என்று சத்தியம் செய்தார்கள். அதனால் அல்லாவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை நம்ப மறுத்து அவனை நம்பினார்கள். இதனால் எனக்கு ஏற்பட்ட துக்கத்தைப் போல் எனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை. நான் வீட்டிலேயே முடங்கிக் கொண்டேன். அப்போது என் தந்தையின் சகோதரர் என்னிடம், அல்லாவின் தூதர் உன்னை பொய்யாக்கி உன்னை வெறுக்கும்படி நீ ஏன் செய்தாய் என்று கேட்டார். அப்போது அல்லாஹ், முனாஃபிக்குகள் உம்மிடம் வரும்போது என்ற அத்தியாயத்தை அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு ஆள் அனுப்பி வரவழைத்து அதனை ஓதிக் காட்டினார்கள். பின்பு அவர்கள், ஜெய்தே, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்திவிட்டான் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஜைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரா நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப், 4900 ஹதீஸ். இப்பண்புகள் பலகீனமான ஈமானிற்கும் குறைவான இறை நம்பிக்கைக்கும் அடையாளமாகும்.